வணக்கம். பாஜக யாரை ஆதரிக்குது? எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்குதா? எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரிக்குதா? என்னதான் பண்ண போகுது? எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரிக்குது அப்படின்னா, தாவேகாவை வந்து அமைச்சரவையில் இடம்பெற வைக்கணும். ஆனால் இப்போ ஆளுநர் வந்து என்ன சொல்றாரு? எஸ்பி வேலுமணி தரப்பு, சிவி சண்முகம், இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் அமைச்சர் பதவி அவங்களுக்கு பதவி ஏற்க வைக்க மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆளுநரே சொல்றாரு அப்படின்னா, இதில் சிவி சண்முகம் தரப்பு ரொம்ப அப்செட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கால வந்து அவங்க அமைச்சர் பதவி தரதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. 12 அமைச்சர் பதவி தரதுக்கு இவங்க கேட்டாங்க. 7 அமைச்சர் பதவி தரதுக்கு ஓகே தான் சொல்லியிருந்தார் விஜய். இப்போ ஆளுநர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க? அவங்களுக்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுநர் தரப்புலேருந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் காங்கிரஸ் ஏற்கனவே ஆல்ரெடி காலில் விழுந்துட்டப்பா சரண்டர்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறமா விசியோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. விசியால் வந்து ஒரு அமைச்சரவையில் 2 அமைச்சர் பதவி தரேன், உங்களுக்கும் தரேன், தொல் திருமாவளவனுக்கும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி தொல் திருமாவளவன் நிற்பார்? ஏதாவது இடைத்தேர்தல் அங்கே இங்கேன்னு நின்று ஏதாவது ஒன்று சமாளித்து தான் ஆகணும். அப்புறம் ஐயுஎம்எலுக்கு ஒன்று தரேன் இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு அவங்க நிபந்தனையற்ற ஆதரவு, வெளியே இருந்த ஆதரவு அப்படிங்கிறதுனால அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்கல. இப்படி வந்து ஒரு இன்னைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் நடக்க போகுது. இப்போ இவங்க பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகம் தரப்பை பொறுத்த வரைக்கும் 12 அமைச்சர் பதவியில் 7 அமைச்சர் பதவி தர்றதுக்கு விஜய் ஓகே தான் சொல்லியிருந்தார். இப்போ இந்த 25 பேரில் 7 பேர் அமைச்சர் ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. இன்றைக்கி அமைச்சரவை விரிவாக்கம். இந்த விரிவாக்கத்தில் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு ஆளுநர் தரப்புலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து விஜய் வந்து ரொம்ப யோசிச்சு தான் சரி வேறு வழியே இல்லை. ஏன்னா விசிகா, கம்யூனிஸ்ட்டு, ஐஏஎம்எல் இந்த கட்சிகள் காங்கிரஸ் கட்சி போகாது. நாடாளுமன்றத்தில் இருந்தாலுமே வந்து தாவேகா சைடு தான் கூட்டணி வச்சுருப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காங்கிரஸுக்கு கொடுக்குறதில்ல. அவங்களுக்கு 2 அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து பெருசாக எதிர்பார்த்தது என்னென்னா, அதிமுக மெஜாரிட்டி 25 பேர் கொடுத்துருக்குறாங்க. தனியாக ஒரு மெஜாரிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க மேலே எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா கட்சி தாவல் சட்டத்தில் வந்து இவர் வந்து ரொம்ப நடவடிக்கை எடுக்கிறதுல முழு மூச்சாக இறங்குவார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வைத்தறிச்சல் பார்ட்டி அது. அவரை தவிர வேறு யாருமே அமைச்சராகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் அவர். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ சபாநாயகர் ஜேடிஜே பிரபாகர்கிட்ட கொடுத்துருக்கிறாரா, ஆளுநர்கிட்ட அருளேகர்கிட்டையும் மனு கொடுத்துருக்காரு. அந்த மனு மீதான நடவடிக்கை 5 நாளைக்குள்ளே எடுக்கணும். அப்படி 5 நாளைக்குள்ளே எடுக்கலை அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆளுநருக்கு அதுக்கு போயிருக்கு. இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறாரு அப்படின்னா இவர் ஆளுநர் வந்து அமைச்சர் பொறுப்பாக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு அமைச்சராக்கி விட்டுட்டு அப்புறமா அதனால ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துன்னு சொல்லி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கார். நேற்று நைட்டு வந்துட்டார் அருளேக்கர் வந்து ஆளுநர் அருளேக்கர் வந்துட்டார். இன்றைக்கி அமைச்சர் விரிவாக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே 10 பேர் தாவேகள் அமைச்சராக இருக்கிறாங்க. இன்னொரு 24 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு. 34 வரையும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் சிவி சண்முகம் தரப்புக்கு வந்து தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ கொறடா என்ன சொல்ல போகிறார்? அதிமுக கொறடா உத்தரவு மீறி தான் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. நாங்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாவை ஏற்றுக்கல, அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் எங்களுக்கு தான் ஆதரவு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வந்து அவரை வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாவாக நீங்கள் ஏற்றுக்க முடியும்? நாங்கள் போட்டிருக்கோம்ல விஜய் பாஸ்கரை, அவர் தான் உண்மையான கொறடா, அதிமுகவோட உண்மையான கொறடா. அதிக எம்எல்ஏக்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதிக எம்எல்ஏக்கள் யார்கிட்ட இருக்காங்களோ அவங்க தான் வந்து கொறடாவை நியமனம் பண்ண முடியும்னு சிவி சண்முகம் தரப்பு ஒரு புது கதையை இது பண்ணுறாங்க. கட்சியோட தலைமை நான் தான், எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். அவர் வந்து தான் ஒரு கொறடாவை நியமனம் பண்ணணும். அவர் நியமித்த கொறடா தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அவர் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு இதை சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ என்னென்னா, இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே, நீதிமன்றத்துக்கு போனார்னா ஓபிஎஸ் போல் இருக்க முடியாது. ஓபிஎஸ் தரப்பு வந்து அவர் சிங்கிள் மேனாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தார், போட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தார். அதை சமாளிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்போ ஒரு கும்பலை வந்து பிரிஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுறாங்க. இந்த 25 பேருமே இனிமேல் திரும்பவும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே வந்து வேலை பார்ப்பான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இப்படி தான் அந்த கட்சியை கைப்பற்றுறதுக்காக யாரையாவது ஒருத்தரை வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணுற வேலை கூத்தெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கட்சியை வந்து மோசமாக போயிட்டே இருக்குது. அடிமட்ட தொண்டன் இருக்கான்ல, அவனுக்கு ரொம்ப மன வேதனை தான் இருக்குது. இந்த கட்சிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், எவ்வளோ உழைச்சிருக்கோம். இன்றைக்கி தாவேகா வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆக முடியுது, மந்திரி ஆக முடியுது அப்படின்னா அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டத்தில் அதிமுகவில் இருந்துச்சு. இன்றைக்கி அதிமுக அப்படி இல்லை. ஏகப்பட்ட பணத்தை கொட்டி கொடுக்கணும், கொட்டி கொடுத்தா தான் கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியும். தலைமைக்கு கொடுக்குறனால தான் இப்போ லீமா ரோஸ் எல்லாம்
கோடிக்கணக்காக கொட்டி கொடுத்தோன்னு தான் லால்குடியில் வந்து கட்சியில் சேர்ந்த 3 மாதத்தில் லால்குடியில் எம்எல்ஏ ஆக முடியுது. லீமா ரோஸை அவ்வளோ காசு கொடுத்துருக்கு. லீமா ரோஸை கட்சி பதவியெல்லாம் பறிக்க சொல்லுங்கள். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி கட்சி பதவியெல்லாம் பறிச்சிங்கல்ல, லீமா ரோஸ் கட்சி பதவியை பறிச்சிங்கன்னா உங்கள் கட்சிக்காக கட்சியில் வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன், கட்சியில் பதவி வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தேன், எம்எல்ஏ சீட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்தோம். சரி, உங்களை கட்சியை விட்டு தூக்குறாங்க. நமது அம்மா அந்த இது வந்து அப்பையிலேருந்தே கொண்டு வராங்க, ஒரு இதை பேப்பரை கொண்டு வராங்க. வேலுமணி இன்னைக்கு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி போட்டால் இவர் போர்வால் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இது பண்ணுறது. பத்திரிகை படிக்கிற நிலைமையிலே இருக்கா, கட்சிக்காக ஒரு பத்திரிகை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணுற அக்கப்போர் கொஞ்சம் வெக்கக்கேடாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமியை ஒன்றுமே சொல்ல முடியாது, திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட வேலை என்னன்னா, எடப்பாடி வேலுமணி தரப்புக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது. அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு மேல் இடத்துக்கும் பேசிட்டார். பாஜக மேல் இடத்துலையும் பேசியிருக்காரு. ஆளுநர் அருளைகருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் மேலே கட்சி தாவல் சட்டத்தை நாங்கள் நீதிமன்றத்து மூலமாக எடுக்க போகிறோம், சபாநாயகர் முடிவெடுக்கலை, ஆளுநர் முடிவெடுக்கலன்னு சொல்லி நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம், அவங்கள நீங்கள் அமைச்சர் பதவி ஆக்கி விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்குமே சிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை கொண்டு வந்துட்டார். சரி, இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிவி சண்முகம் தரப்பு, வேலுமணி தரப்பு வந்து இன்றைக்கி அமைச்சரவை விரிவாக்கத்தில் தாங்கள் பதவி ஏற்க முடியாது, அதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமின்னு இன்னும் கொந்தளிப்பாகி எடப்பாடி பழனிசாமியை உண்டு இல்லைன்னு பார்த்துடணும், எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் கட்சி தலைமையில் வச்சுக்கக்கூடாது, கட்சி தலைமை அவர் கையில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விசிஆவுக்கு கொடுக்குறாங்க, காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க, எல்லா ஐயுஎம்எலுக்கு தராங்க, எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. அதிகபட்சமான ஆதரவு கொடுத்த நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கெடுத்து விட்றாரு அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. இவங்க எல்லாமே இப்போ அமைச்சர் பதவி வாங்குறவங்க எல்லாருமே தீயசக்தி திமுகவோட கூட்டணி வச்ச ஒரு குரூப்பு. அப்படிப்பட்டவங்களை எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து இது பண்ணுறாங்க. அதிமுகவோட அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஒரு எல்லையில் அதிமுக கடுமையான விமர்சனமே பண்ணலை. எடப்பாடி பழனிசாமி கூட இந்த பாருங்க கொடி பறக்குது, நீங்கள் நினைச்ச கூட்டணி உருவாகிடும் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமி தன்னை பெரிய ஆளாக நினைச்சார கூட தான் கூட கூட்டணி வைக்க வரவங்கள ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணார். அதனால தான் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அனுபவிக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை விஜய் கண்டுக்காமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வந்தபோது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வந்தவங்கள்ட்ட மரியாதை குறைவாக நடந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. அதான் சிவி சண்முகம் வைக்கிற குற்றச்சாட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போது விஜய் நம்மளை மதிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது சாத்தியப்படாது, எடப்பாடி பழனிசாமிகிட்ட சாத்தியப்படாது. யாருக்கு மக்களோட செல்வாக்கு இருக்குது, விஜய்க்கா எடப்பாடி பழனிசாமிக்கான்னு பார்த்தா விஜய்க்கு 100 மடங்கு இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கு 1% தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் நம்ப முடியாதுன்னு அதிமுகவில் இருக்கிற அது தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்களா, அவங்க நிறைய பேர் தாவேகா சைடு வந்துட்டாங்க, ஏற்கனவே வந்து சேர்ந்தாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுக்கும் வேலுமணி தரப்புக்குமே வந்து அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் இருக்கார்ல. இப்போ அதனால தான் ஒரு பஞ்சாயத்தை ஓடுது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 25 எம்எல்ஏக்களை வந்து நாங்கள் வந்து பதவி நீக்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. நீதிமன்றத்துக்கு போகிறேங்கிறாரு. நீதிமன்றத்துக்கு போட்டோம், அதுக்குள்ளே பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான அவகாசம் 1 மாத கால அவகாசம் இருக்குது. அந்த அவகாசத்துக்குள்ளே கூட்டணும்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கி எடப்பாடி பழனிசாமி தரப்பிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த இதில் எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்குவார். பொதுக்குழு கூட்டினா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர் பதவியை பிடுங்குவாங்க. ஆனால் இந்த 25 எம்எல்ஏக்கள் இருக்குல்ல, உங்களுடைய பதவி நீக்க போகிறோம், திரும்பவும் வந்து ரெட்டையில வேறு யாரும் நிப்பாட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க. நிப்பாட்டட்டும், எடப்பாடி பழனிசாமி இந்த தடவை ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்க முடியாது. ஆனால் விஜய்க்கு இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 25 தொகுதியிலையுமே பதவி நீக்கம் பண்ணால் இந்த 25 எம்எல்ஏக்கள் இப்போ அதிமுக மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா, அவங்களையே பிசில் சின்னத்தில் நிற்க வச்சு அவங்க தாவேகா எம்எல்ஏக்களாக கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிறத விட விஜய் தலைமை ஏற்றுக்கலான்னு சொல்லி சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புலலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக இனிமே கட்சியை வந்து வழி நடத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அமைச்சர் ஏற்கும்போது எடப்பாடி பழனிசாமினால நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்போது பயங்கர கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா கூட சொல்லியிருக்காரு, அதிமுகவில் ஒரு தரப்பினர் எங்களுக்கு ஆதரவு தெரிச்சிருக்காங்க,
எம்எல்ஏக்களோட யாருக்கும் ஆதரவளிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை, தனிப்பட்ட உரிமை. அவங்களெல்லாம் சிவி சண்முகம் வழி நடத்துவார். சட்ட சிக்கல் வந்தால் சிவி சண்முகம் சந்திப்பார். அதிமுக நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய அதிமுகவை நாங்களும் தோழமையோடு தான் அணுகிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்விக்கு பிறகு அதை பற்றி ஆலோசனை பண்ணுறதை பற்றி யோசிக்காமல் தன்னிச்சையாக சில செயல்பாடுகளை செயல்படுறாரு. அது அவருடைய கட்சி, அவருடைய இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவோட அதிமுக சேர்ந்தது தான் மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. பார்க்கலாம் சிவி சண்முகம் தரப்பு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது எடப்பாடி பழனிசாமி மேலே. ஆனால் கண்டிப்பாக பொதுக்குழு கூட்ட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டினா எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து பொதுச்செயலாளர் பதவியை கண்டிப்பாக பிடுங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. அந்த பயம் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் தரப்பு நினைக்கிறாங்க. விரைவில் வந்து இப்போ சிறப்பு பொதுக்குழு கூட்டியாகணும். 2வது நீதிமன்றத்துக்கு போகிறாரு. 25 எம்எல்ஏக்களோட கட்சி பதவியை எம்எல்ஏக்கள் பதவியை பறிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? எடப்பாடி பழனிசாமி செய்கிறது சரியா தப்பா? இது ஏன் ஆளுநர் வந்து இந்த 25 எம்எல்ஏக்களில் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள், பிளவுபட்ட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்காதீங்கன்னு விஜய்கிட்ட ஏன் சொல்கிறார்? இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.